வாக்குல ரெண்டு காதல், ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். என்னது ரெஜிஸ்டர் கல்யாணம் பண்ற அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்க எப்படி வந்துச்சு? இந்தாங்கப்பா காஃபி. உங்க டென்ஷன் டயர்ட்னஸ் எல்லாம் பறந்து போயிடும். அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா போட்டு கொண்டு வந்திருக்கேன், குடிங்க. சரிம்மா. மா நில்லுமா, உட்கார். உன் கூட பேசவே நேரம் கிடைக்க மாட்டேங்குது, உட்காருமா. சொல்லுங்கப்பா. சரிம்மா, அடுத்தது நீ என்ன பண்ணலான்னு இருக்க? சாப்பிட்டுட்டு தூங்க வேண்டியதுதான். நான் கேட்டது இன்னைக்கு பத்தி இல்லம்மா, நாளைக்கு பத்தி. அப்பா, நாளைக்கு பத்தி நாளைக்கு தானே யோசிக்கணும். இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும், இதுதான் என் பாலிசி. அப்போ நீ இன்னைக்கு ரொம்ப சந்தோஷத்தோட தான் இருக்கல்ல? ஆமாப்பா, இன்னைக்கு மட்டும் இல்ல, இதே சந்தோஷத்தோட தான் நான் எப்பவுமே இருக்க போறேன். ஏன் தெரியுமா? ஏன்னா நான் எதை செஞ்சாலும் நீங்க எனக்கு சப்போர்ட்டா இருப்பீங்கல்ல, அந்த ஃப்ரீடம் தர சந்தோஷம் தான் இது. என்னோட சந்தோஷம் தான் உங்களோட சந்தோஷம்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. அப்படின்னா உனக்கு சந்தோஷம் தர எதையாவது என்கிட்ட சொல்லாம இருந்திருக்கியா ரம்யா? ஏன்பா அப்படி கேக்குறீங்க? இல்லம்மா, இல்ல சும்மாதான். அப்படி ஏதாவது அப்பா கிட்ட சொல்லாம இருந்திருந்தீங்கன்னா இப்ப சொல்லுமா, அது எதுவா இருந்தாலும் நான் நிறைவேற்றி தரேன். பேசாம செல்வியோட கல்யாணத்தை பத்தி அப்பா கிட்ட சொல்லிடலாமா? சொல்லிடு ரம்யா. நாளைக்கு உங்களுக்கு ஒரு கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறம் அது எனக்கு தெரிஞ்சதா இருக்க கூடாது. என்னம்மா ஏதோ யோசிச்சுட்டே இருக்க? ஏதாவது சொல்லணும்னா தாராளமா சொல்லிடு. எங்க வீட்டுல உள்ளவங்களால உங்க அப்பாவுக்கு தான் தேவையில்லாத கெட்ட பேர் வரும். அப்படி எதுவும் இல்லப்பா. அப்படி ஏதாவது இருந்தா நான் உங்ககிட்ட தான்ப்பா அதை முதல்ல சொல்லுவேன். சரிம்மா, இந்தா காஃபி ரொம்ப நல்லா இருந்தது. அப்படியா? சரி.
ஒருத்தி ஃபோன் பண்ணா எடுக்கவே மாட்டா. ச்சே. ஹலோ, என்ன மிஸ்ஸஸ் சரவணன், வீட்ல லவ் மேட்டர் சொல்லி ஓகே பண்ணிட்டீங்களா? வெறுப்பேத்தாதடி நீ என்ன. ஏண்டி அப்ப சொதப்பிக்கிச்சா? பயங்கரமா சொதப்பிடுச்சு. ஏன் ஏன்னா எல்லாம் என் அண்ணனுங்களால தான். ஏன் அவங்களுக்கு சரவணனை பிடிக்கலையா என்ன? தகுதி இல்லைங்கிறாங்க. ஏன் ஜாதி பாக்குறாங்களா? அதுவும் தாண்டி. ஐயோ, அப்ப ரொம்ப கஷ்டமாச்சே. அதாண்டி எனக்கு என்ன பண்றதுனே புரியல. எல்லா விஷயத்திலயும் எனக்கு பிடிச்சத பார்த்து பார்த்து பண்றவங்க இதுல மட்டும் ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. எல்லாம் சுத்தி இருக்கிற சொந்தக்காரங்களுக்கு பயந்துதான் ஈஸ்வரி. இப்ப என்ன தாண்டி பண்றது? பேசாம சரவணனை மறந்துரு. என்ன விளையாடுறியா? மனசு அளவுல சரவணன் தான் என் புருஷன்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது எப்படி உடனே மாத்திக்க முடியும்? மனசையும் கொடுத்துட்டியா? அப்போ ஒன்னும் பண்ண முடியாதுடி. மறுபடியும் உன் அண்ணங்க கிட்ட போய் பேசி பாரு. பேசினா மட்டும் மனசு அவனுங்க அப்படியே மாறிடுவானுங்க பாரு. ட்ரை பண்ணி பாரு, ஒருவேளை மாறிட்டா. ஈஸ்வரி, வரேண்ணே. சரி, அண்ணன் கூப்பிடுறாங்க, நான் வைக்கிறேன். அப்புறம் என்ன, நேரா போய் என் மனசு பூரா சரவணன் தான் இருக்கான்னு உன் அண்ணங்க கிட்ட உடைச்சு பேசுற. போடி போ. சரி. டே, அந்த கடங்காரி அம்பியாட்ட கொடுத்த காசு வாங்கினியா இல்லையாடா? இல்லப்பா, பேசிக்கிட்டே இருக்காப்பா, பணம் கொடுக்கறது இழுக்குறாப்பா. என்ன இழுத்துக்கிட்டே இருக்குது? கொடுத்த காசை வாங்க முடியாதா உன்னால? இன்னைக்கு போறேன்னா அண்ணா, இன்னைக்கு உன்னை பொண்ணை பார்க்க வராங்க. என்னடா சொல்ற? ஆமாப்பா, இன்னைக்கு சாயங்காலம் மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வரேன்னு சொல்லியிருக்காங்க. நாங்க எல்லாமே பேசிட்டோம். பெரியவன மாப்பிள்ளை யாரு? நம்ம புண்ணியக்குடி பையன்தான்ப்பா. ஒரு வகையில பார்த்தா நம்மளுக்கு சொந்தக்காரங்க தான். வசதி வாய்ப்புல ஒரு குறையும் இல்ல. நம்ம ஈஸ்வரி பத்தியும் சொல்லிட்டேன். இன்னைக்கே பொண்ணை பார்க்க வரதா சொல்லிட்டாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு அவங்க வந்துருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி அவளை ரெடியாக சொல்லுங்க. மா, வரவங்களுக்கு தேவையானதை ஏற்பாடு பண்ணி வச்சிரு. நானும் அவனுக்கு கலெக்ஷனுக்கு போயிட்டு வந்துடும். வாடா. சரி, நானும் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். என்னம்மா திடீர்னு பொண்ணு பார்க்க வரதா சொல்றாங்க? நானும் ஒன்ன மாதிரி தாண்டி. விஷயத்தை இப்பதான் கேள்விப்படுறேன். நீ ரெடியாகு. என்னால ரெடிலாம் ஆக முடியாது. நானும் சரவணனை கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கேன். நீங்க யாரும் ஒரு மாப்பிள்ள வரான்னு சொல்லிட்டு இருக்கீங்க. சரி விடு, பொண்ணு தானே பார்க்க வராங்க. மறு வீட்டுக்கா போற? நீ என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்கவே முடியாது. இங்க பாரு, அண்ணனுங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில வர சொல்லிட்டாங்க. நீ இப்படி வீம்பு பிடிச்சிட்டு இருந்தீன்னா அவனுங்களுக்கு அசிங்கமாயிடும். போய் கிளம்பு போ. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். ஒருவேளை வரவன் அவனை விட நல்லவனா இருந்தா என்ன பண்ணுவ? வரவன் எப்படி வேணாலும் இருந்துட்டு போகட்டும். என் வாழ்க்கையை வாழறது சரவணனோட தான். அத நான் பாத்துக்கிறேன். முதலாளி, சொல்லுப்பா. நம்ம ரேணுகாவோட ட்ரீட்மெண்ட் விஷயம் பற்றி சொல்லியிருந்தேன் முதலாளி. அதுக்கு முதல் ஊசி போட்டுடலான்னு டாக்டர் சொல்கிறாங்க. நீங்கள் பணம் தரேன்னு சொல்லியிருந்தீங்களே. எப்போ போடணும்னு சொல்லியிருக்காங்க?
இந்த வாரத்தில் முதலாளி. நாளைக்கு கட்டிக்கலாமா? கட்டிக்கலாம் முதலாளி. சரி, நீ நாளைக்கு வா, நான் பணத்தை ரெடி பண்ணி வைக்கிறேன். சரிங்க முதலாளி. அப்போ நான் போய் வேலைக்கு பார்க்குறேன். அறிவு கேட்டவன, அக்கௌண்ட்ல பணம் இல்லைன்னு தெரியறப்போ செக் ஏன் கொடுக்குற? இனிமே உங்ககிட்ட வியாபாரமே பண்ண மாட்டேன். ரைட் போன. முதலாளி, என்னாச்சு முதலாளி? ஏன் இப்படி இருக்கீங்க? ஒன்றும் இல்லைப்பா. முதலாளி, நீங்கள் இப்படி கடையில் சத்தம் போடுற ஆளே கிடையாது. உங்கள் குரலே சொல்லுது உங்கள் மனசில் வேற ஏதோ குழப்பம் இருக்குன்னு. எதுவாக இருந்தாலும் சொல்லுங்க முதலாளி, என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன். சொல்லுங்க முதலாளி, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? எல்லாம் ரம்யாவை நினச்சிதான்ப்பா. ஏன் முதலாளி, ரம்யாவுக்கு என்ன? அன்னைக்கு மாப்பிள்ளை வீட்டில இருந்து வந்து பிரச்சனை ஆயிடுச்சே, அதை பற்றி நினச்சிட்டு இருக்கீங்களா? அதெல்லாம் நான் அன்னைக்கே மறந்துட்டேன்பா. இது வேற சிக்கல். என்ன முதலாளி? ஹலோ. ஹலோ சார். சொல்லுங்க வக்கீல். கடையில இருக்கீங்க? ஆமா, இந்த பக்கத்துல தான் இருக்கேன், இதோ வந்துடுறேன். சரி சரி வாங்க. ஓகே. மாப்பிள்ள, இதை பற்றி நம்ம அப்புறம் பேசிக்கலாம். நீ போப்பா, போய் வேலையை பார். சரி முதலாளி. நாளைக்கு வந்து ரேணுகா ட்ரீட்மெண்ட்டுக்கு பணத்தை வாங்கிட்டு போ. சரி முதலாளி. வக்கீல உள்ள வர சொல்லுங்க. வணக்கம் சார். வாங்க உட்காருங்க. என்னாச்சுப்பா? சிசிடிவி ஃபுட்டேஜ் ஒரு வாரமாவே ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல இருக்கிற சிசிடிவி ரிப்பேரா சார். ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்லயே எவ்வளவு அலட்சியமா விட்டுருக்காங்க பாருங்களேன். அப்படின்னா என் பொண்ணு கூட வந்த பையன் யாருன்னு தெரிஞ்சுக்க வாய்ப்பே இல்லைன்றீங்களா? சிசிடிவி வச்சு தான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. இருக்கிற ஒரே ஒரு வாய்ப்பு, நீங்களே உங்க பொண்ணுகிட்ட நேரடியாக கேட்டு தெரிஞ்சுக்கலாமே. அதான் அன்னைக்கே முடியாதுன்னு சொல்லிட்டேனே. சரி, நேரடியாக கேட்டால் தானே பிரச்சனை, கொஞ்சம் சூசகமாக கேட்டு பார்க்கலாமே. அதுக்கும் முயற்சி பண்ணி பார்த்துட்டேன். ஆனா அவ அப்படி எதுவுமே என்கிட்ட சொல்லிக்கல. கலங்கன குட்டையில மீன் பிடிக்கிற மாதிரி எது உண்மை எது பொய்ன்னு தெரியாம என் மூளையே குழம்பி போயிருக்கியா? ஏன்பா, நீ நிஜமாவே என் பொண்ணை தான் அங்க பாத்தியா? ஆமாங்க. ஆமாமா, அவ ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு வராமலே வா கல்யாணம் பண்ண போற அப்ளிகேஷன் என் வீட்டில் இருக்க போகுது. நான் ஒருத்தன். சரி, அந்த அப்ளிகேஷன்ல பையன் பேர் ஏதாவது எழுதி இருந்ததை பாத்தீங்களா? இல்லையே. அதுக்குள்ளே என் பொண்ணு வந்துட்டான்னு அதை அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். அத்திப்பூவை கூட பார்த்துடலாம், ஆனால் ஒரு பொண்ணோட புத்திக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கவே முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகிப்போச்சு என் நிலைமை. சரி, என்னதான் பண்ணலான் இருக்கீங்க? தெரியலையே. என்ன பண்ணலான்றதை விட என் பொண்ணுக்கு தெரியாம அதை பண்ணணுன்றது தான் உறுதியா சொல்ல முடியும். ஆனா அது எப்படின்னு தான் தெரியல. சரி, நீ ஒன்று பண்ணு. உனக்கு தெரிஞ்சவங்க அந்த ஆஃபீஸில் யாராவது இருந்தா சொல்லி வை. என் பொண்ணு மட்டும் அங்கே வந்தா உடனே தகவல் கொடுக்க சொல்லு. மற்றதை நான் பார்த்துக்கிறேன். சரிங்க சார்.
கொஞ்சம் நம்பிக்கையான ஆள்கிட்ட சொல்லி வைப்பா. அப்புறம் நானே என் பொண்ணை சந்தேகப்பட்டேன்னு ஊர் பூரா பரவிட போகுது. சரிங்க, நான் பார்த்துக்கிறேன். ம். வரேன் சார். வாங்க வணக்கம். வாங்க 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 வணக்கம். வாங்க வணக்கம். 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 வாங்க மாமா. வாங்க வாங்க வாங்க. உட்கார். வாங்கம்மா வாங்க. என்னங்க? மனோகர் தானே மூத்தவர்? ஆமாங்க. மூத்த பையன் இருக்கும் போதே பொண்ணு கல்யாணம் பண்ணி முடிச்சிடலான்னு இருக்கீங்க போல. வீட்டுக்கு கடைக்குட்டி ஈஸ்வரி, பொம்பளை புள்ள வேற. அதுதான் அவளுக்கு முதல்ல கல்யாணம் பண்ணிடலான்னு அண்ணனுங்க முடிவு பண்ணிட்டானுங்க. அதுவும் நல்லதுதான். அம்மா ஈஸ்வரி ரெடி தானே? ஆ ரெடிடா. சரி காப்பியை கொடுத்து அனுப்புங்க. சரி. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க, போய் காஃபி கொடுப்போம். கொன்னுடுவேன் உன்னை. என்ன ஈஸ்வரி பாத்துக்கிட்டே நிக்கிற? எனக்கு இது பிடிக்கவே இல்லைம்மா. இதெல்லாம் பேசுறதுக்கு இது நேரம் இல்ல. போய் காஃபியை குடு. பையனை பிடிச்சிருக்கான்னு பாரு. அப்படி இல்லையா அவங்க போனதும் நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம். போ. சொல்றேன்ல, போமா. எடு. போ. தேங்க்யூ. தேங்க்ஸ்ங்க. ஒரே பொண்ணு MBA வரைக்கும் படிச்சிருக்கா. இருக்கிற சொத்து பத்துக்கு எதுக்கு வேலைக்கெல்லாம் போயிட்டுன்னு வீட்லயே இருக்கா. ஆனா நல்லா சமைப்பா. நீங்க இவ்வளவுலாம் சொல்ல தேவையே இல்லை. போட்டோல பொண்ணை பார்த்ததுமே தெரிஞ்சு போச்சு குணத்துல எவ்வளவு அடக்கமா இருக்கும்னு. பொண்ணை ரொம்ப பிடிச்சு போய் தான் நாங்க பொண்ணு பார்க்கவே வந்தோம். இருந்தாலும் மாப்பிள்ள அவர் வாயால சொன்னா சந்தோஷமா இருக்கும்ல. எனக்கு ஈஸ்வரி ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்புறம் என்ன, ரெண்டு குடும்பத்துக்கும் பிடிச்சு போச்சு. சொந்தக்காரங்க வேற. ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயத்தை வச்சு கை நினைச்சிட வேண்டியதான். அதுக்கு என்ன, தாராளமா செஞ்சிடலாம். ஒரு நிமிஷம், நான் மாப்பிள்ளை கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஈஸ்வரி, இது என்ன புதுசா? ஏங்க இதுல என்ன இருக்கு, பேசட்டுமே. ஒன்னா வாழ போறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி தெரிஞ்சுக்கிறது நல்லது தானே. நீங்க வாங்க, நம்ம பேசி ஒரு நல்ல நாளே குறிச்சிருவோம் நிச்சயத்துக்கு. பாத்தீங்களா என் பையனோட நம்பிக்கைய? பின்ன அவனை யாருக்கு தான் பிடிக்காம இருக்கும். வாங்க பேசலாம். என்னங்க பேசணும்னு சொல்லி வந்துட்டு அமைதியாவே இருக்கீங்க? எதுவா இருந்தாலும் கேளுங்க. ஆனா ஆட தெரியுமா பாட தெரியுமான்னு மட்டும் கேட்டுறாதீங்க. என்னங்க சிரிக்க கூட மாட்டேங்கிறீங்க? மொக்க ஜோக்குக்கெல்லாம் யாரும் சிரிக்க மாட்டாங்க. ஆமா, என்ன படிச்சிருக்கீங்க? நமக்கு படிப்பு BA ஹிஸ்டரி தான். ஆனா பண்றதெல்லாம் பிசினஸ், டிரான்ஸ்போர்ட். ஓ, அப்பா பிசினஸ் பாத்துக்கிற பிள்ளையா? ஆமாங்க.
மத்தவங்க முன்னாடி அது கொஞ்சம் அசிங்கமா இருக்காதா? இல்ல சொந்தமா எதுவும் செய்ய துப்பு இல்லாம அப்பாவோட வியாபாரத்தை பாத்துக்கிறதா நினைப்பாங்கல்ல, அதான் கேட்டேன். இருக்கிற சொத்தை பாத்துக்கிறதுக்கும் பெரிய திறமை வேணுங்க. ஆ சரி சரி. ஆமா, இதுக்கு முன்னாடி லவ் ஏதாச்சும் இருந்துச்சா? ச்சே, லவ் ஃபெயிலியர் கூட இல்லையா? சத்தியமா இல்லைங்க. அப்ப வேஸ்ட். முன்னாடியே லவ் பண்ணி தோத்து போனவன் தான் அடுத்து வர பொண்ணுகிட்ட எந்த தப்பும் இல்லாம பாத்துப்பாங்க. உங்களுக்கு நான் தான் முதல் லவ்னா வாழ்க்கை ஃபுல்லா தப்பாவே இருக்குமே. சரி, கெட்ட பழக்கம் எதுவும்? இல்லைன்னு சொன்னா ஏதாவது சொல்லுவா, இருக்குன்னு சொல்லி வைப்போம். இருக்குங்க. அப்பப்ப கொஞ்சம் தண்ணி அடிப்பேன். வெக்கமா இல்ல? இல்ல தண்ணி அடிக்கிறதே பெரிய சாதனை மாதிரி சொல்றீங்களே, வெக்கமா இல்லையான்னு கேட்டேன். ஓ, டென்ஷன் ஆகுறியா மகனே? ஆகுடா ஆகு. சரி, என்ன இவ்வளோ கேள்வி கேட்குறீங்களே, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லவ் ஏதாவது இருந்துச்சா? ஆ இருந்துச்சே. ஸ்கூல்ல ஒரு பையனை லவ் பண்ணேன், காலேஜ்ல ஒரு பையனை லவ் பண்ணேன். அதெல்லாம் பிரேக்கப் ஆயிடுச்சுங்க. இப்ப கூட ஒரு பையனை லவ் பண்றேன். ஆனா அந்த பையனை யாருக்கும் வீட்டுல பிடிக்கலங்க. அதான் அவசர அவசரமா உங்க தலையில என்னை கட்டி வைக்க நினைக்கிறாங்க. ஆனா பாவங்க நீங்க, மனசுல வேற ஒருத்தரை நினைச்சிட்டு இருக்கிற பொண்ணை கட்டிக்கிட்டு என்ன பாடுபட போறீங்களோ. பரவாயில்ல, அது உங்க பிரச்சனை. என் வீட்டுல சொன்னதுக்காக நான் உங்களை கட்டிக்கிட்டு அவனையும் மனசுல நினைச்சுக்கிட்டு விதியேன்னு வாழ்ந்துட்டு போறேன். நிறுத்துங்க.